ஹலோ ப்ரோஸ்கீஸ் இப்படி சொன்ன ஒரு ஆளை தான் இப்போ ட்விட்டரு இன்ஸ்டான் எல்லாத்துலேயும் போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்கானுங்க. ரீசன் என்ன அப்படின்னா, விஜய் சாரை பற்றி அவன் தப்பாக பேசிட்டேன், எப்படி அவன் பேசலாம், அவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அவன் பற்றி தப்பாக பேசியிருக்குன்னு சொல்லி தான் எல்லாரும் போட்டு பொழந்துட்டு இருக்கானுங்க. விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜேகே வந்து விஜய் சாரை பற்றி எங்கேயுமே தப்பாக பேசலை. யூஸ் பண்ண உன்னோட இமேஜஸ் வேணால் அப்படி இருந்திருக்கலாமே தவிர, முக்கியமாக ஜேகே பேசினது விஜய் சாரோட ஃபேன்ஸை பற்றி தான். ஓகேவா? ஸோ அவங்க ஃபேன்ஸ் வந்து இப்படி பண்றாங்க. மற்ற ஆக்டரோட படம் வந்துச்சு, ஒரு கிளாஷ் ஆச்சுன்னா அவங்களால தாங்கிக்க முடியல, அட்டாக் பண்றாங்க. ஆனால் விஜய் சார் படம் வந்துச்சுன்னா முட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட கான்செப்ட் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கு வந்து ஒரு ஈக்குவலான ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தது அஜித் சார் தான். அஜித் சாரை வந்து விஜய் சாருக்கும் அஜித் சாருக்கும் எந்த இடத்துல கிளாஷ் ஆச்சு, ஐ மீன் அவங்க மூவிஸ் பற்றி ஃபேன்ஸ் பற்றி தான் நான் சொல்கிறேன், அவங்க ரெண்டு பேரை பற்றி நான் சொல்லலை. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு எந்த இடத்துல இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, அஜித் சாருக்கு வந்து அமர்கலம் படம் வந்தப்போ விஜய் சாருக்கு வந்து துல்லாத மனமும் துள்ளும் வந்து 1999 வந்து சேம் டைமில் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அப்போது விஜய் சாருக்கு தனியாக ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு, அஜித் சாருக்கு தனியாக ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு. ஸோ ரெண்டு படமும் ஒரே இடத்துல வரப்போ உன் படம் பெருசா ஏன் படம் பெருசான்னு பார்ப்போம், ஸ்டோரி போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் இந்த கிளாஷே ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூவாக நிறைய டைம் வந்து வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்போ விஜய் சாருக்கு ஒரு கிளாஷ் மூவி ஒன்று வந்துச்சு. அது யாருன்னு சொல்ல வேணா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பராசக்தி வர எஸ்கே தான். ஆனால் எஸ்கேக்கும் விஜய்னாவுக்கும் முன்னாடியே வந்து ஒரு கிளாஸ் இருந்துச்சு. அது வந்து பீஸ்ட்லேயும் டான்லைன் தான். நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் கிளாஸ்ன்னு சொல்கிறது அந்த மூவி சேம் டேட்டில் ரிலீஸ் ஆனதானே தவிர, நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து அவங்க ரெண்டு பேருக்கு கிளாஸு அப்போல்லாம் நான் சொல்லப்பா, என்ன எதில் உள்ள எடுத்து விட்டுறாங்க, சரியா? ஸோ இதுதான் நடந்துச்சு. இதில் வந்து விஜய் நான் வந்து எஸ்கே கையில் வந்து துப்பாக்கியை கொடுத்து துப்பாக்கி எப்படிங்க எஸ்கே அப்படின்னு சொன்னதெல்லாம் வச்சுட்டு, ஏண்டா நீ அடுத்த விஜய் நாகலாம் ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ இந்த பராசக்தி படம் வரும், உனக்கு இன்னும் திமுரு இருக்கும், விஜயண்ணா கூட கிளாஸுக்கு வர அவர் சொன்னால் நீ வந்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு. எப்பா சாமிகளா, ஒரு படம் நடிக்கிறதும் அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு போயிட்டு வருது மட்டும்தான் அந்த ஆக்டரோட வேலை, ஓகேவா? அந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகணும், எங்கெங்கே ரிலீஸ் ஆகணும்னு நினைக்கிறதுலாம் ப்ரொடக்ஷன் ஹவுஸோட வேலை. பராசக்தி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நான் சொல்லலாம், அது நீங்களே போய் கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் யாருன்னு தெரியும். இதுக்கு முன்னாடி இருக்க அரசியலில் உள்ளே எடுத்து விட்டு என்னையை உள்ளே போட்டு அடி வாங்க விட்டு, எதுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வர அடி வாங்கி கொடுத்துட்டு போயிடாதீங்க, சரிங்களா? ஸோ அதனால் இதுதான் நடக்குது. இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாவில், வாட்ஸ்அப்பில், இந்த மாதிரி ட்விட்டரில், வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரிலாம் வந்து மீம்ஸ் போடுறவங்களாம் உண்மையிலே விஜய் ஃபேன்ஸா, உண்மையிலே அஜித் ஃபேன்ஸா, உண்மையிலே சூர்யா ஃபேன்ஸா? ஒரு வாட்ஸ்அப் நம்பரும் ஒரு மொபைல் நம்பரும் ஒரு பாஸ்வேர்டும் கிரியேட் பண்ண தெரிஞ்சாலே என்னால் ஒரு சோஷியல் மீடியா வச்சிருக்க முடியும். அப்படி இருக்கிறப்ப உண்மையிலே நான் இவங்க ஃபேன்ஸ் தான்றதை எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். இப்போ நான் வந்து அஜித் சார் ஃபேன் வச்சுக்கோங்களேன், எனக்கும் விஜய் படம் வரப்போ ஒரு சின்ன கிளாஷ். ஸோ இப்போ அடுத்து வந்து விஜய் சார் படமும் இன்னொருத்தரோட படமும் வருது அப்படின்னா, அந்த இடத்துல நான் போய், நான் அஜித் ஃபேனு, அந்த இடத்துல நான் போய் வந்து விஜய் சாரோட டிபி வச்சு ஒன்று ஓப்பன் பண்ணி அந்த இன்னொரு ஆக்டரை போட்டு அடிக்கிறேன்னா நான் விஜய் ஃபேனா? இல்லை நான் விஜய் ஃபேனு அஜித்தோட ஃபோட்டோ வச்சு இந்த மாதிரி இன்னொரு ஆக்டரை போட்டு அடிக்கிறேன்னா நான் அஜித் ஃபேனா? கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஃபேக் ஐடி வச்சு இன்னொரு ஆக்டரை அட்டாக் பண்ணுற எவனுக்கும் நான் இந்த ஸ்டாரோட ஃபேனு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு ஆக்டரோட ஒவ்வொரு கேரக்டர் பிடிச்சதா ஒவ்வொருத்தவங்க ஒரு ஃபேனாக இருப்பாங்க. அதாவது சும்மா அப்படி தனிப்படத்தை அப்படி வச்சுக்கிட்டு இப்படி சொல்லிட்டு பிக் பாஸ் போயிட்டு நான் தான் வளர்த்தி அந்த மாதிரிலாம் பேசுகிறவனுங்களே வந்து பந்தா பண்ணுறப்போ, அவ்வளோ பெரிய ஸ்டார், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது. இப்போ அஜித் சாரை பார்த்தீங்கன்னா அவரோட டிசிப்ளின் பிடிச்சி அவரோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. சூர்யா சாரை பிடிச்சிச்சு அப்படின்னா அவர் பண்ணுற அந்த அக்ரம் ஃபவுண்டேஷன் அதில் நிறைய பேர் பிடிச்சி ஒரு ஃபேனாக இருப்பாங்க. விஜய் அண்ணாவோட ஆக்டிங் பிடிச்சி நிறைய பேர் வந்து ஃபேனாக இருப்பாங்க. இது எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியாது, ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் பிடிச்சி தான் அந்தந்த ஸ்டாருக்கு ஃபேனாக இருக்காங்க. அதை போட்டுட்டு நீ வந்து ஃபேனாக இருக்கக்கூடாது, நீ அப்படிலாம் இருக்கக்கூடாது, நீ இவரை தான் இது பண்ணணும், நீ அவரை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நான் அவனை இழுத்து போட்டு அடிப்பண்டா அப்படின்னு சொல்லலாம், நியாயம் கிடையாது. அப்போ அவங்க சேமஸ் அதே தான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ட்ரூ ஆக்டரோட ஃபேன் அப்படின்னா இன்னொரு ஆக்டரை வந்து அப்யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியமே இல்லை. எல்லா ஸ்டாருமே சொல்லிட்டாங்க, நீங்கள் என் ஃபேனாக இருங்க, இன்னொரு ஆக்டரை போய் எதுக்கு வந்து நீங்கள் அப்யூஸ் பண்ணுறீங்க, அவங்கள எதுக்கு நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க? இது எங்கே தெரியுமா போகுது? ஒரு ஆக்டரோட ஃபேன் அப்படின்னா ஒரு ஆக்டரை மட்டும் அட்டாக் பண்ணுறதில்ல, அவர் ஃபேமிலியவே அட்டாக் பண்ணுறானுங்க. தெரியும், உங்களுக்கே தெரியும், விஜயண்ணா ஃபேமிலி பற்றி பேசுகிறானுங்க, அஜித் சாரோட அஜித் சாரோட ஃபேமிலி பற்றி பேசுகிறானுங்க. இப்போ எஸ்கேவோட ஃபேமிலி பற்றி பேசிகிட்டு இருக்கானுங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனைனா நீங்கள் அங்கே தான் போகணும். சம்மந்தமே நம்ம அந்த ஆக்டர்கிட்ட போகிறதே ஃபஸ்ட்டு தப்பு. இதில் அவங்க ஃபேமிலிகிட்ட என்ன தைரியத்தில் நீங்கள் போகிறீங்க எல்லாரும்? எனக்கு புரியல.
நீ யார் ஃபோட்டோனாலும் வச்சுக்குவ, ஒரு நம்பரை போட்டுக்குவ, ஒரு ஃபேக் ஐடியை கிரியேட் பண்ணிக்குவேன்னு என்னன்னாலும் பண்ணலாம். உன் மூஞ்சி தெரியாதுன்னா நீ பெரிய ஆள் அப்படின்னு அர்த்தமா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சரியா? உன்னை ஃபைன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் உன்னை இக்னோர் பண்ணிட்டு தான் போகிறானுங்க. நீ ஒரு ஆளா, நீ சொன்னால் அதெல்லாம் கரெக்டாயிருமா, நீ சொன்னால் அதெல்லாம் நடந்துடுமா அப்படின்னு இக்னோர் பண்ணிட்டு தான் போகிறாங்க. இப்போ விஜய் ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் பராசக்தி படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைனா நல்லா இல்லை, அவ்வளோதான் சொல்கிறாங்க. சம்பந்தமே இல்லாமல் இந்த பர்போக்கி வேனுங்க உள்ளே புகுந்துக்கிட்டு அடிக்கிறது, அடிச்சுட்டு அப்படியே பழைய தூக்கி இங்கிட்டு போட்டுருது. விஜய் அண்ணா ஃபேன்ஸ் தான் காரணம், விஜய் சார் ஃபேன்ஸ் தான் காரணம் அப்படின்றது. இது எப்படி எடுத்துக்கிறது? இதை ஒரு ஆள் சொல்ல வந்தால் அது என்ன கான்செப்ட் என்ன எதுனே புரிஞ்சுக்காம ஜேகே எடுத்து போட்டு அடிக்குது. நான் ஜேகேக்கு ஒன்று சொம்பு தூக்கிட்டுலாம் வரல. ஈவன் எனக்கும் ஜேகேக்கு என்ன பழக்கமாக இருக்குல்ல, ஜேகேக்கு தான் என்ன தெரியுமா, யாரையும் தெரியாது. நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன், எனக்கு அந்த வீடியோ பார்த்து நிறைய மீம்ஸில் பார்க்க போய் தான் எனக்கு அந்த விஷயம் என்ன அப்படின்னே தெரியும். ஸோ அதை பற்றி தான் ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் மேக் பண்ணவே வந்தேன். இதுதான் மேட்ரு. கமர்ஷியல் வைஸாக ஒரு படம் வின் பண்ணால் அவர் பெரிய ஸ்டாரு அப்படின்னும், ஒரு படம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னா அவர் பெரிய ஸ்டாரு அப்படின்னும் இங்கே யாருமே எடுத்துக்கிறது இல்லை. இப்போது மல்டி ஸ்டார்ஸை வச்சு மல்டி லாங்குவேஜில் மூவி பண்ணுறாங்க. நான் யாரையும் இங்கே குறிப்பிட்டலாம் சொல்லலைங்க மக்களே, நீங்களே யாருன்னு பார்த்துக்கோங்க. சரிங்க, அப்படி இருக்க படமும் கமர்ஷியல், அதாவது ஒரு அமௌண்ட் வைஸாக வின் பண்ணிடுது. மற்றபடி பார்த்தா பிடிச்சிருக்கா அப்படின்னா ஃபேன்ஸுக்கே பிடிக்கல, என்ன எடுத்து வச்சிருக்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஆனால் இப்போ கடைசி விவசாயம் ஒரு படம் வச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த படத்தில் யார் பெரிய ஹைப்பு கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த படத்தை ரீவாச் பண்ண சொன்னால் நான் பார்ப்பேன், அந்த படம் தான் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தான் அதிகம். அப்போ இது சினிமாவா, அது சினிமாவா? புரியல. அமௌண்ட் வைஸாக வின் பண்ணாதான் சினிமாவா? இன்னொன்று, ஒரு படத்தோட பட்ஜெட் இவ்வளோ தான், அந்த படத்தோட வசூல் இவ்வளோ தான் அப்படின்னு அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் அந்த படத்தோட இந்த டீமும் சொன்னால் தான் நமக்கு தெரியும். அவங்க உண்மையை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா தெரியாது. ஒரு படத்துக்கு வந்து நான் 600 கோடி அடிச்சிருச்சுப்பா அந்த படம் அப்படின்னு சொன்னால், அந்த படம் 600 கோடி அடிச்சிருச்சுன்னா நான் சொல்லிட்டு இருப்பேன், அவ்வளோதான். ஆனால் அந்த படம் எவ்வளோ வின் பண்ணிருக்குன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த படத்தோட பட்ஜெட் வந்து ஒரு 1000 கோடி அப்படின்னு அள்ளி விடுவேன். ஆனால் படத்தோட 1000 கோடி அப்படின்னா நமக்கு தெரியாது. அவங்க சொல்கிறாங்க, நம்ம சொல்கிறோம். இதுக்கு போய் உட்காந்துட்டு இந்த தேட்டரில் இத்தனை பேர் வராங்க, இத்தனை ஷோ ஓடுது, இத்தனை பேர் தான் பார்க்குறாங்க அப்படின்னா நீ எப்படி அவ்வளோ வின் பண்ணியிருப்ப? போய் இதானே சொல்கிற அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆக்டரை போய் அடிக்கிறது கரெக்டு கிடையாது. இதே தான் ஜேகேவும் சொன்னாப்ல. என்ன அப்படின்னா, அதாவது இப்போ உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை பெருசாக கால்குலேட் பண்ணுறது இல்லை. ஆனால் அதர் ஆக்டர் நடக்கிறப்போ அதை நீங்கள் வந்து மைண்டில் கால்குலேட்லாம் பண்ணி அதை எப்படி நீங்கள் வின் பண்ணியிருக்கலாம், அதை எப்படி நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. சினிமாவை பாருங்கள். சரிங்களா? அவர் அரசியலுக்கு போயிட்டாரு. சரிங்களா? இவர் சினிமாவில் இருக்கார். இவர் சினிமாவில் நடிச்சுட்டே போட்டோம். அவர் அரசியல் அவர் என்னன்றதை அவர் அடுத்தமும் அவர் போட்டோம். தேவையில்லாமல் இவங்க 2 பேரை உள்ளெடுத்து விட்டு எதுக்கு பிரச்சனை? ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கும் இதுக்குமே சம்மந்தம் கிடையாது, அதில் நினைக்கிற ஆக்டருக்குமே சம்மந்தம் கிடையாது. எல்லாத்தையும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் டீல் பண்ணுது. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் யார் என்ன பண்ணுறது நீங்கள் தெரிஞ்சும் இந்த மேட்டரில் ஈடுபடுறது இல்லை. அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நமக்கு தெரியாதப்பா. சரியா? அது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ஃபேன்ஸ் ஃபைட்டு அப்படின்னு இருக்குல்ல, இது உள்ள உண்மையிலே ஃபேன்ஸ் தான் ஃபைட் பண்ணிக்கிறாங்களான்றதுலேயே ஒரு பெரிய டவுட்டு தான். உண்மையிலே ஃபேன்ஸ் அடிச்சுக்கிறது இல்லை. இவங்க ஃபேன்ஸ் அவங்க பேரில் வந்து ஃபேக் ஐடி ஆரம்பித்து அடிக்கிறது, அவங்க ஃபேன்ஸ் வந்து இவங்க பேரில் ஃபேக் ஐடி ஆரம்பித்து அடிக்கிறது, இப்படி தான் போயிட்டுருக்கு. இதில் அடிச்சுக்கிறதுல உண்மையான ஃபேன்ஸையும் சேர்த்து அடிச்சு போடுறாங்க. இதில் கொடுமை என்ன தெரியுமா? பராசக்தி படத்துக்கு போனாலே நீ வந்து டிவி கேக்கு செய்கிற பெரிய துரோகண்டா அப்படின்றானுங்க. இதுக்கு டிவி கே உள்ள இருக்கிறீங்க, அங்கேயும் போகிற, நீ ஏன் அங்கேயும் போகிற டிவி கேக்கு? ஒன்றும் புரியல. எதுக்கு எடுத்தாலும் அங்கே போயிடுறாங்க, பாலிடிக்ஸுக்கு போயிடுறாங்க. அவர் அரசியலுக்கு போனார்னா அது அவரோட விருப்பம், அவர் தான் விருப்பப்பட்டு போயிருக்கார். சரியா? இந்த ஆள் சினிமாவில் இருக்காருன்னா அது அவரோட விருப்பம். நீ சினிமாலே இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. இதில் அவர் ஃபேமிலி வேற போட்டு அப்யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு பண்ணுறாங்கன்னா உண்மையிலேயே ஃபேன்ஸ் தானா? இதெல்லாம் புரியல. இதை கேட்டால் அடிக்கிறாங்க. என்னையும் இழுத்து போட்டு அடிப்பாயில என்னன்னு தெரில. இல்லை நீ வந்து அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, ஒன்னையெல்லாம் எதுக்கிட்ட அடிச்சுக்கிட்டு அப்படின்னு நினைக்கிறாலாம் தெரியாது. ஆனால் நான் எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன். உண்மையிலே வந்து ஒரு பர்டிகுலர் ஆக்டரோட ஃபேன் அப்படின்னா இன்னொரு ஆக்டரை அப்யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. படம் பிடிச்சிருக்கா பாருங்கள், படம் பிடிக்கலையா பார்க்க வேணாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படம் பிடிக்கலன்றதை தாண்டி எனக்கு அந்த படத்தோட கான்செப்ட் பிடிக்கல அப்படின்ற ஒரு டேர்ம் தான் கரெக்ட். ஏன்னா உங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம், இன்னொருத்தருக்கு பிடிக்கும். அதுக்காண்டி வந்து இந்த படம் வந்து நீ வந்து இவரோட ஃபேன் நீ அவரோட ஃபேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு, அவனுக்கு இந்த படம் பிடிக்கல. ஸோ அவனுக்கு பிடிச்சிருக்கிற படம் நாளைக்கு எனக்கு பிடிக்காம போகலாம். இவ்வளோதான் விஷயம். இது மாதிரி தான் மாறி தான் வந்துட்டு இருக்கு. இதில் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, கம்மியான பேருக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த படம் ஹிட்டு. இதுதான் கான்செப்ட். ஒரு படத்தோட வசூலை மட்டும் வச்சு தான் டீல் பண்ணணும் அப்படின்னா மொக்க படம் குப்பை படமாக இருக்கும். அந்த படம் கூட வசூல் அடிச்சிடும். அதுக்கு அந்த படம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிடுவீங்களா? ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அந்த மாதிரி இருக்க படத்தை ரீவாச் பண்ணுவீங்களா? முடியுமா? இல்லை தேட்டர் ரிலீஸ் ஆச்சுன்னா போவீங்க, ஒரு ஜாலிக்காண்டியும் பசங்க கூட போகிறதுக்காண்டி போவீங்க. ஆனால் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், இந்த படத்தை பார்க்க தான் நான் போகிறேன் அப்படின்னு
ஆனால் படம் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது, ஆனால் படம் நல்லாயிருக்கும். இப்போ வரைக்கும் டெலகிராமில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு எத்தனையோ பேர் திரும்ப அந்த படத்தை வந்து ரீவாட்ச் கூட பண்ணிகிட்டு இருப்போம். கமர்ஷியலையும் ஃபீல் குட் மூவியும் போட்டு நீ மிக்ஸ் பண்ணுற, அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற அப்படின்னா நான் அப்படியெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணல, சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் சினிமான்றது சினிமா தான். அந்த ஃபீல் குட் மூவி, கமர்ஷியல் மூவி. ஸோ அதனால் அந்த படம் பார்க்குறோமா, ஒரு படம் பார்த்து ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கா, அந்த ஒரு 2 hours 3 hours பார்க்குறோமா, நல்ல ஃபீலிங் இருக்கா, அவ்வளோதான். ஸ்லோமோ போட்டு நடக்கிறதும், 10 பேரை அடிக்கிறதும், துப்பாக்கி எடுத்து சுடுறதும், அது மட்டும்தான் மூவிஸாக அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்காங்க. ஸோ இதை பார்க்குறதுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்காங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேன் இருக்கிறப்ப இதுக்குள்ளே போய் வந்து தேவையில்லாமல் குட்டி கலாட்டா பண்ணி அடிச்சு விட்டுருக்காங்க பார்த்தீங்களா? இவன்களை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ரூ ஃபேன்ஸ் வந்து சினிமாவை லைக் பண்ணுங்கள். அப்புறம் யாராவது தனிப்பட்ட விருப்பு வெறுப்பில் இருக்காங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம். இவர் ரேசிங் போயிட்டாலும் சரி, அவர் பாலிடிக்ஸ் போனாலும் சரி, அது அவங்கவுங்க விருப்பம். அதில் தலையிடுறதுக்கோ அவங்க ஃபேமிலியை அப்யூஸ் பண்ணுறதுக்கோ இங்கே யாருக்குமே ரைட்ஸு கிடையாது, சரியா? உங்கள் ஃபேன் ஃபைட்ஸை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. இதுதான் நான் சொல்ல வரேன். இதுக்காண்டி இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை.